அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரீசனிங்ல கோடிங் அண்ட் டீகோடிங், அதாவது குறியீட்டல் குறிமீட்டல் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வந்து குரூப் 2A-க்கும் வரும், சரிங்களா, மெயின்ஸ்ல. அதே போல எஸ்ஐக்கும் வரும். சோ அதுல என்னென்ன மாடல்ல சம் இருக்கு, அது எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம், சரியா? சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இஃப் லேம் இஸ் ரிட்டன் as ODPH அப்படின்னா how can male be written in that code அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஏபிசிடியை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், சரியா? அது நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த டாபிக்கும் ஓரளவுக்கு ஈஸி தான். சோ பாருங்க, லேம் அப்படின்றத ODPH அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மேல் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? சோ நான் லேம் ODPH இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சோ LAME, ஓகேங்களா? அதே போல மேலுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுதான் கொஸ்டின். சோ சிம்பிளா சொல்லணும்னா L வந்து A1 B2 C3 இந்த மாதிரி எடுத்தா L வந்து 12வது லெட்டர், O வந்து 15வது லெட்டர், A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், D 4வது லெட்டர், M 13, P 16, E 5, H வந்து 8. ஓகேவா? இது எல்லாமே ஜஸ்ட் பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், சரியா? பாருங்க, A1 B2 C3 எடுத்தா D4 தானே, அதுதான் எழுதியிருக்கேன். சோ 12ஓட எது ஆட் பண்ணா 15ங்க? 12ஓட 3 ஆட் பண்ணா 15, 1ஓட 3 ஆட் பண்ணா 4, 13ஓட 3 ஆட் பண்ணா 16, 5ஓட 3 ஆட் பண்ணா 8. சேம் அதே பேட்டர்ன் தான் அங்கேயும் பண்ணோம். இங்க 3 ஆட் பண்ணிருக்காங்களா, அங்கேயும் 3 ஆட் பண்ணுங்க. M வந்து 13வது லெட்டருங்க, A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரு, L வந்து 12, E வந்து 5. சோ 13ஓட 3 ஆட் பண்ணா 16, ஏபிசிடில 16வது இடத்துல இருக்கிற லெட்டர் P, சரியா? A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், அது கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா 4 வருமா? ஏபிசிடில 4வது இடத்துல இருக்கிற லெட்டர் D. L 12, 12ஓட 3 ஆட் பண்ணா 15, ஏபிசிடில 15வது இடத்துல இருக்கிற லெட்டர் வந்து O. E வந்து 5, அது கூட 3 ஆட் பண்ணா 8, ஏபிசிடில 8வது இடத்துல இருக்கிற லெட்டர் H. சோ PDOH அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் A. இது வேற எப்படி சார் சொல்லலாம்? இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த லேம்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே மேல்ல இருக்கா பாருங்க. சோ அந்த லெட்டர்ஸ் தான் மாறி மாறி வந்திருக்கே தவிர எல்லா லெட்டர்ஸுமே அதுக்குள்ளயும் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மேல் தானே, எம்முக்கு என்ன இருக்கு? எம்முக்கு P இருக்கா? சோ எம்முக்கு நேரா P. ஏக்கு என்ன இருக்கு? ஏக்கு நேரா D, சோ அதுதான் D. எல்லுக்கு என்ன இருக்கு? எல்லுக்கு நேரா O, சோ O. ஈக்கு நேரா H, சோ ஈக்கு நேரா H. இப்படியும் போட்டு போலாம், சரியா? இது எப்ப சாத்தியம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற அதே லெட்டர்ஸ் ஒண்ணு விடாம கேட்கிற கொஸ்டினுக்கும் இருந்தா அப்போ இந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். இல்லனா வேற வழி இல்ல. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண பாத்தீங்களா, 3 ஆட் பண்றது, இல்ல 2 கழிக்கிறது, அந்த மாதிரி என்ன பேட்டர்ன்ல தராங்களோ அந்த மாதிரி சம் சால்வ் பண்ற வேண்டியதா இருக்கும், சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன், இது ஈஸியான சம்ங்க. இன் எ சர்டைன் கோட் கம்ப்யூட்டர் இஸ் ரிட்டன் as. சோ கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இந்த கம்ப்யூட்டரை அவங்க என்னன்னு சொல்றாங்க? OCPMTURE அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது CO-வை OC-ன்னு கொடுத்திருக்காங்களா, MP-ய PM-னு கொடுத்திருக்காங்க, UT-ய TU-ன்னு சொல்றாங்க, ER-ய RE-ன்னு சொல்றாங்க. சோ 2 லெட்டர்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அதே போல OHKCYE அப்படின்றத எப்படி எழுதலாம்? OH H1 சொல்லலாமா, KC-ய CK அப்படின்னு சொல்லலாம், YE-ய EY அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா? சோ ஹாக்கி அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. சோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு சங்கேத மொழியில் ஸ்பைடர் என்பது PSDIRE, சேம் அதே பேட்டர்னுங்க. பாருங்க, ஸ்பைடர்
அப்படின்றத பிஎஸ் டிஐஆர்இ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதாவது என்ன செய்யறாங்க, எஸ்பிய பிஎஸ்ன்னு, ஐடிய டிஐன்னு, இஆர் ஆர்இ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சேம் அதே பேட்டர்ன்ல காமன் அப்படின்றத எப்படி சொல்லலாம், காமன். சோ இந்த காமன்ல சிஓவை ஓசின்னு சொல்லலாமா, இந்த எம்எம் சேம் அதே தான், எம்எம் மாத்தி எழுதிக்கிறேன், ஓ என்ன என்ஓன்னு மாத்தி எழுதுறேன். சோ ஓசி எம்எம் என்ஓ அப்படின்றது ஆன்சர், ஓசி எம்எம் என்ஓ, ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, in a certain core language bat is written as yzg. சோ இதுக்கு நம்ம ஏபிசிடி எழுதுவோம். ஏபிசிடின்றது நம்ம நார்மலா எழுதுற மாதிரி இல்ல, கொஞ்சம் வேற மாதிரி எழுதணும் ரீசனிங்ல. சோ எப்படின்னா எம் வரைக்கும் ஒரு லைனு, எம்முக்கு நேரா என். சோ இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுவாங்க, இந்த மாதிரி எழுதிக்கணும். சரியா? இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ இது ஈஸியா இருக்கும். ஏ ஆப்போசிட் Z, பி ஆப்போசிட் Y, சி ஆப்போசிட் X, டி ஆப்போசிட் W. இந்த மாதிரி வேணா நான் இது ஷார்ட்கட் வச்சுக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் சொல்றேன். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்கட் வச்சுங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா, இது A to Z அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன். A to Z, அப்ப A ஆப்போசிட் Z, by அப்படின்றத பைன்னு ஞாபகம் வச்சுக்குவேன். சரியா? பை. அதே போல cxன்றது கிரஷ்ன்னு ஞாபகம் வச்சுக்குவேன். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா சி ஆப்போசிட் எக்ஸ்ன்னு வந்துரும். இத டோரு விண்டோன்னு ஞாபகம் வச்சுக்குவேன். டி ஆப்போசிட் டபிள்யூ, டோருக்கு விண்டோ. ஓகேவா? இத நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னா வேல்யூ எஜுகேஷன், அதாவது ஒரு காலத்துல ஸ்கூல்ல கத்துருவாங்க மதிப்பு கல்வி அப்படின்னு, வேல்யூ எஜுகேஷன், வி ஆப்போசிட் ஈன்னு. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க, என் ஸ்டூடெண்ட், எங்களுக்கு கத்தந்த அந்த வார்த்தை என்னன்னா, சார் நீங்க தப்பா சொல்றீங்க, இவி அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இல்ல அது கூட பரவாயில்ல, இவி அப்படின்றத நம்ம பசங்க ஈவினிங்க்கு ஷார்ட்கட் சார், நாங்கெல்லாம் ஈவினிங்க ஈவின் தான் போடுவோம், குட் ஈவினிங் அப்படின்றதுல அந்த ஈவின் போட்டா ஈவினிங் அர்த்தமா, இது இப்ப இருக்கிற பசங்க நமக்கு சொன்னாங்க. சரியா? சோ FU அப்படின்றத ஃபியூவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன். ஃபியூவல், இந்த எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல ஜிடி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூடியூப் பக்கம் வந்தா நிறைய பாப்பீங்க. என்னன்னு, ஜிடி ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும் இல்லையா? கிரிக்கெட் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஜிடி அப்படின்றது குஜராத் டைட்டன்ஸ். சரியா? சோ ஜி ஆப்போசிட் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு போலாம். அதே போல HS, ஹை ஸ்கூல், H ஆப்போசிட் S. ஓகேவா? ஹை ஸ்கூல். அதே போல ஐஆர், நீங்க ஐயர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே, ஐக்கு ஆப்போசிட் ஆர். இல்லையா நான் கொஞ்சம் படிக்கிற பையன் சார் அப்படின்னா B ஈக்குவல் டு ஐஆர், ஓம்ஸ் லா. இல்லையா இந்தியன் ரயில்வே, ஏதோ ஒண்ணு ஐக்கு ஆப்போசிட் ஆர்ன்னு ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஜாக்கு குயின். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்குவேன். அதே போல இதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும், ஆனா இப்படியாவது ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான், வேற வழி இல்ல. கேபி அப்படின்னும் போது நான் என்ன சொல்லுவேன்னா கேபி கருப்பு. சரியா? கேபி கருப்பு அப்படியே டக்குன்னு ஞாபகம் வச்சுக்குவேன். கேபின்னும் போது கேக் ஆப்போசிட் பீடா அப்படின்ற மாதிரி வந்துரும் மைண்ட் செட்டு. அந்த மனுஷன்ல என்ன பண்ணாரு அதான் அடுத்தது. சரியா? அந்த மனுஷன்ல என்ன பண்ணாரு, லவ் பண்ணிருப்பாரு. சரியா? ஆடுகள மூவில. சோ அத LO அப்படின்றது ஞாபகம் வச்சுக்குவேன். சரியா? எல்லுக்கு ஆப்போசிட் ஓன்னு. அதே போல எம்என், யமன், கடைசியா யமன் கிட்ட போயிட்டாருன்னு கதையை முடிச்சிருவேன். ஓகேவா? ஆக மொத்தத்துல இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியும்னா, இப்ப பாரு, பி ஆப்போசிட் Y, பைன்னு சொன்னா, ஏ ஆப்போசிட் Z, A to Z, டி ஆப்போசிட் G. இதுதான் நான் என்ன சொன்னேன், குஜராத் டைட்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்குவேன். சேம் அதே மைண்ட் செட் தான். இல்லையா? பாருங்க, ஏ ஆப்போசிட் Z, பி ஆப்போசிட் Y, டி எங்க, டி ஆப்போசிட் G, அதான் இங்க கொடுத்திருக்காங்க.
என்னால ஸ்பீடா இந்த ஏபிசிடி எழுத முடியும்னா தாராளமா எழுதுங்க. அப்படி இல்ல சார் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்க பழகுங்க. ஓகேவா? சோ சிக்குக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஐ ஸ்கூல்னு சொன்னாப்பா அப்ப எஸ் இங்க இருக்கு, எச் தான் தேவை. இந்தியன் ரயில்வேன்னு சொன்னா அப்ப இந்தியன்ல ஐ இருக்கு, ரயில்வேக்கு ஆர் தேவை. கிரஷ்ன்னு சொன்னா சிக்கு ஆப்போசிட் அப்ப எக்ஸ். கேபி கருப்புன்னு சொன்னா அப்ப இங்க பி தேவை. சரியா? அவ்வளவுதான் ஆன்சர். சோ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சா நம்ம ஆன்சரை சொல்லிட்டு போயிடலாம். ஹெச்ஆர் எக்ஸ்பி ஆப்ஷன் சி ஆன்சர். இல்லையா இங்கே கூட பாத்துக்க, எஸ்க்கு எங்க, எஸ்க்கு ஆப்போசிட் எச், ஐக்கு ஆப்போசிட் ஆறு, சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், நெக்ஸ்ட் கேக்கு ஆப்போசிட் பி. சோ இப்படியும் பார்த்துட்டு போலாம். சரியா? சோ ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இது அதை விட ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க எழுதுற எக்ஸாம பொறுத்து இந்த கடைசியா கேட்கிற இந்த क्वेश्चन மாறும். பாருங்களேன், கடைசியா இங்க என்ன கேக்குறாங்க, வாட் வுட் பி த கலர் ஆஃப் ஹியூமன் பிளட், மனித ரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பிசிக்கோ எஸ்ஐக்கோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த சைடு நான் குரூப் 2 எழுதுறேன் சார், மெயின்ஸ் எழுதுறேன், இல்ல குரூப் 1ல பிலிம்ஸ் எழுதுறேன், அந்த மாதிரினா இங்க கடைசியா கேட்கிற क्वेश्चन கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒயிட்ட ப்ளூன்னு சொல்றாங்க, ப்ளூவை ரெட்னு சொல்றாங்க, ரெட்டை எல்லோன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. வெள்ளை என்பதை நீலம் எனவும், நீலம் என்பதை சிவப்பு எனவும், சிவப்பு என்பதை மஞ்சள் எனவும், மஞ்சள் என்பதை பச்சை எனவும், இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? கடைசியா என்ன கேக்குறாங்க, மனித ரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நார்மலா மனிதனோட ரத்தம் எந்த கலர்ல இருக்கும், சிகப்பு கலர்ல இருக்குமா, ரெட் கலர்ல இருக்கும். அந்த ரெட்டை இவங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க, சிவப்பு என்பதை மஞ்சள் எனவும், அதானே கொடுத்திருக்காங்க. ரெட் எங்கெல்லாம் இருக்கோ அதை என்னன்னு நான் சொல்றேன், எல்லோன்னு சொல்றேன். அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சரு மனித ரத்தத்தின் நிறம் சிவப்புன்னு சொல்லக்கூடாது, எல்லோ அப்படின்னு பேசணும். சரியா? சோ ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சரா இருக்கும். இது ஈஸியா கேட்டா. இதே क्वेश्चन கொஞ்சம் கஷ்டமா கேக்குறாங்க சார், அப்ப என்ன செய்யறது? கஷ்டமானா எங்க கஷ்டப்படுத்துவாங்க? இதெல்லாம் எதுவுமே கஷ்டப்படுத்த முடியாது. லாஸ்டா கேக்குற क्वेश्चन தான் கஷ்டப்படுத்த முடியும். எப்படி கேட்கலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் நிறம் என்ன, வாட் இஸ் த கலர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதாவது KMnO4 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான நிறம் என்ன, கரப்பாம்பூச்சி ரத்தத்தின் நிறம் என்ன. சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? அது கஷ்டமா கேக்குறாங்கன்னா இந்த லாஸ்டா கேக்குற கேள்விதான் மாறுமே தவிர ஃபர்ஸ்ட் கொடுத்தது அப்படியே தான் இருக்கும். சோ அது மோஸ்ட் ஆஃப் த டைம் சயின்ஸ் சோசியலை பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், த்ரீ ஸ்டார் 5 ஸ்டார் 6க்கான வேல்யூ 92536 கொடுத்திருக்காங்க. 2 ஸ்டார் 4 ஸ்டார் 9க்கான வேல்யூ 41681 கொடுத்திருக்காங்க. 7 ஸ்டார் 8 ஸ்டார் 10க்கான வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இது ஈஸியான சம்முங்க. 3 ஸ்டார் 5 ஸ்டார் 6 கொடுத்திருக்காங்களா, 3 ஸ்கொயர் பண்ணி 9 எழுதியிருக்காங்க, 5 ஸ்கொயர் பண்ணி 25 எழுதியிருக்காங்க, 3 ஸ்கொயர் பண்ணி 6 ஸ்கொயர் பண்ணி 36 எழுதியிருக்காங்க. அதுதான் 9 25 36. சோ அதே போல 2 ஸ்டார் 4 ஸ்டார் 9க்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 9 ஸ்கொயர் பண்ணா 81. சோ இதுதான் 41681 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. சோ அதே போல 7 ஸ்டார் 8 ஸ்டார் 10க்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. 7 ஸ்கொயர் பண்ணா 49, 8 ஸ்கொயர் பண்ணா 64, 10 ஸ்கொயர் பண்ணா 100. சோ 49, 64, 100 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது பேரு டைரக்ட் கோடிங் அப்படின்னு வாங்கமா. சோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை லெட்டர்ஸ் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? சோ அப்படி இருக்கும் பாருங்க, SCIOUSLY. சோ இங்க PEBNPJEXNKM. சோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இதுல எல்லாமே அது நம்பருக்கு டைரக்ட் கோடிங்.
சார் டைரக்டா இப்போ எங்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்களோ அங்க பி, எங்கெல்லாம் சி தராங்களோ அங்க பி. ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துப்போம். சோ அப்படி எடுத்துக்கிட்டா சாயிலுக்கான ஆன்சர் என்ன, இதுதான் கேக்குறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் என்ன செய்யறேன்னா சாயில்ல எஸ் இருக்காப்பா. சோ எஸ் எங்க இருக்கு? எஸ் நேரா என்ன இருக்கு? என் இருக்கா? இங்கேயும் பாருங்க எஸ் இருக்கு, எஸ்க்கு நேரா என் தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம இப்படி போடுற மெத்தட் ரைட்டு. சோ ரெண்டுமே ஒரே எழுத்து வருது சார் அப்படின்னா நம்ம போடுற மெத்தட் ரைட்டு, இல்லைன்னா வேற ஏதோ மெத்தட்ல கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சோ இது என். ஓகே இ இருக்கா? இங்கேயும் பாருங்க ஓகே இ தான். அதே போல ஐக்கு ஜே இருக்கு, ஜே. அதே போல எல்லுக்கு கே இருக்கு, சோ கே. NEJK அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த क्वेश्चनக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். Z equal to 26 ன்னு கொடுத்திருக்காங்கமா. क्वेश्चन கேக்குறது NET கான ஆன்சர் 39 ன்னு சொல்லிட்டாங்க. NUT கான ஆன்சர் என்ன அப்படினு தான் கேக்குறாங்க. சோ நான் என்ன செய்யறேன்னா Z26 னா என்னங்க அர்த்தம்? A1, B2, C3 இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தாதான் Z26 ன்னு வரும். கரெக்ட்டா? சோ இதுல n வந்து ABCD ல 14வது லெட்டருங்க. இப்போ நெட்டுக்கு நான் பார்க்கறேன் அப்படினா பாருங்க, n 14வது லெட்டர், E 5வது லெட்டர், T 20வது லெட்டர். இது மொத்தமே ஆட் பண்ணீங்கன்னா 39 ன்னு வருமா? சோ அந்த 39 தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே போல NUT க்கு ட்ரை பண்ணுங்க. n வந்து 14, U வந்து 21வது லெட்டர், T வந்து 20வது லெட்டர். இது மொத்தமே ஆட் பண்ணீங்கன்னா 55 ன்னு வரும். சோ 55 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இதுவும் டைரக்ட் கோடிங் பா. DELHI டெல்லின்னு இருக்குமா? சோ இதுக்கு 7, 3, 5, 4, 1. அதே போல கல்கத்தா அப்படின்னும் போது 82589662. சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கலிக்கட்டுக்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. கலிக்கட்டுக்கான ஆன்சர் வேணும். சரியா? இது எல்லாமே டைரக்ட் கோடிங்க. ஏற்கனவே சொன்னோம்ல, சேம் அதே கான்செப்ட். சி எங்க இருக்கோ அங்க பாருங்க, சி இங்க இருக்கு, சி இங்கேயும் இருக்கா. ரெண்டு இடமே சிக்கு 8 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப சிக்கான வேல்யூ 8. 8ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஆன்சர் ரெண்டு ஆப்ஷன் வருது. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் ஆன்சர் இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஏக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க ஏ 2 தான். சோ ஏக்கு 2. எல்லுக்கு ஆன்சர் 5, 825. சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி பாருங்க 854 ன்னு வருது. சோ அப்ப அது ஆன்சரா இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் செக் பண்ணுவோம். சரியா? இது ஐக்கு ஆன்சர் 1, சி ஆன்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8, யூ ஆன்சர் 9, டி ஆன்சர் 6. சோ 9, 6, 8251, 896 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்மா இந்த क्वेश्चन பாரு. இது ஏற்கனவே நான் சொன்ன மெத்தட் தான். சரியா? ஏற்கனவே நான் சொன்ன மெத்தட் தான். ஃப்ளவருக்கு UOLDVI அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டெர்மினலுக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஏற்கனவே நான் சொன்ன மெத்தட். இது என்ன மெத்தட்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாண்ட் அப்படின்ற ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுக்கு RSTL. அதே போல ஹியர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஹியர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ இதுல P 16வது எழுத்து, R 18வது எழுத்து, O 15, S 19, N 14, T 20, D 4, L 12. ஓகேவா? அதாவது A1, B2, C3 எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தான் வரும்.
ஓகேவா? இங்க H வந்து 8வது எழுத்து, E 5வது எழுத்து, A ஃபர்ஸ்ட் எழுத்து, R 18வது எழுத்து. சோ சிம்பிளான விஷயம். இங்கேயும் 4 எழுத்துக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? இந்த 4 எழுத்துக்கு 4 ஆன்சர் என்ன? இதான் கேள்வி. சரியா? 16ஓட 2 ஆட் பண்ணா 18ஆமா? அப்போ அதே போல இங்கேயும் 8ஓட 2 ஆட் பண்ணா 10. ஏபிசிடில 10வது இடத்துல இருக்கிற லெட்டர் J. சோ Jல வரது ஆன்சர் ஏவும் பியும் ஆன்சர் இல்லை. ரெண்டாவது 15ஓட 4 ஆட் பண்ணாதான் 19. அப்போ இங்கேயும் 5ஓட 4 ஆட் பண்ணீங்கன்னா 9ன்னு வரும். ஏபிசிடில 9வது இடத்துல இருக்கிற லெட்டர் I. சோ JI இன் வரது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி ஆன்சர் இல்ல. ஓகேவா? இருந்தாலும் செக் பண்ணுவோம். 14ஓட 6 கூட்டினா 20, ஏவோட 6 கூட்டினா, அதாவது 1ஓட 6 கூட்டினா 7, ஏபிசிடில 7வது இடத்துல இருக்கிறது G. சரியா? நெக்ஸ்ட் 4ஓட 8 கூட்டினா தான் 12. அதே போல 18ஓட 8 கூட்டினா 26, ஏபிசிடில 26வது இடத்துல இருக்கிற லெட்டர் Z. சோ JI GZ அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, மவுஸ் அப்படின்ற ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் PRUQC. அதே போல ஷிஃப்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஷிஃப்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுதான் கேக்குறாங்க. இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இல்ல பாருங்களேன், M வந்து 13, P 16, O 15வது லெட்டர், R 18வது லெட்டர். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, இங்க எதுவுமே மாறல, இங்க எதுவுமே மாறல, நடுவுல இருக்கிறது. அப்ப இங்கேயும் எதுவுமே மாறாது. அப்ப இந்த இடம் I தான். சரியா? நடுவுல எதுவுமே மாறாது. நடுவுல I இருக்கிற மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? இதுலயும் நடுவுல I வருது, இங்கேயும் I வருது, இங்கேயும் I வருது. ஆனா இதுல வரல பாருங்க. அப்ப இது ஆன்சர் இல்ல. சரியா? சோ நெக்ஸ்ட் இங்க S வந்து 19வது லெட்டர், Q 17வது லெட்டர், E 5, C 3. சோ 13ஓட 3 ஆட் பண்ணா 16ஆமா? 15ஓட 3 ஆட் பண்ணா 18. அப்ப ஃபர்ஸ்ட் 2 லெட்டருக்கு 3 ஆட் பண்ணனும். S வந்து 19, H வந்து 8. 19ஓட 3 ஆட் பண்ணா 22, ஏபிசிடில 22வது இடத்துல இருக்கிற லெட்டர் V. 8ஓட 3 ஆட் பண்ணா 11, ஏபிசிடில 11வது இடத்துல இருக்கிற லெட்டர் K. சோ VKI அப்படின்னு வரது ஆன்சர். VKI. 2 ஆப்ஷன் வருதா? அப்ப இது ஆன்சர் இல்ல. நெக்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சா கூட போதும், ஆன்சர் ஓவர். பாருங்களேன், 19ல 17 வருதுன்னா 2 கழிச்சிருக்காங்களா? இங்க 2 குறைச்சிருக்காங்க. அப்ப இங்கேயும் 5ல 2 குறைச்சிங்கன்னா 3ன்னு வந்துரும். சோ இங்கேயும் 2 குறைக்கணும், இங்கேயும் 2 குறைக்கணும். F ABCDல எத்தனாவது லெட்டர்? 6வது லெட்டர். 6ஓட 2 குறைச்சிங்கன்னா 4, ஏபிசிடில 4வது இடத்துல இருக்கிற லெட்டர் D. சோ VKI DR அப்படின்றது ஆன்சரா வரும். பாரு, T 20வது லெட்டர், அதுல இருந்து 2 கழிச்சினா 18, ஏபிசிடில 18வது இடத்துல இருக்கிற லெட்டர் R. சோ VKI DR அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் சோ இந்த क्वेश्चन இது பார்த்தோனே நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சார் 841 3ன்னு சொல்றாங்க சார், 633 5ன்னு சொல்றாங்க, 425 7ன்னு சொல்றாங்க. இப்ப 217க்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. இது பார்த்தோனே நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, 3 5 7 அத்த நம்பர் 9 சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா? ஆன்சர் 9 தான். அது ஆப்ஷன்லயும் இருக்கா? ஆன்சரே 9 தான். இப்போ அந்த 9ன்னு நீங்க யோசிச்சீங்க பாருங்க, அது ரைட்டு. ஆனா நம்ம யோசிச்ச மெத்தட் தான் தப்பு. மேபி நமக்கு கொடுக்குற அந்த கொஷின்ல அந்த நம்பர்ல இந்த மாதிரி யோசனையில வரல அப்படின்னா என்ன செய்யறது? இப்ப வேற ஏதோ ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் என்ன அதுதான் சொல்ல போறேன். சரியா? என்னன்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்பரை 2வது நம்பரால டிவைட் பண்ணி 3வது நம்பரை கூட்டுங்க, சம் ஓவர். ஃபர்ஸ்ட் நம்பர் 8, இத 2வது நம்பரால டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 முறை
ஒரு நாள் 4, 2 நாள் 8. சோ 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3ன்னு வருது இல்ல. அதே போல ஃபர்ஸ்ட் நம்பரை 2வது நம்பரால டிவைட் பண்ணி 3வது நம்பரை கூட்டுங்க. அப்ப 2 பிளஸ் 3ன்னு போட்டீங்கன்னா 5 ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை 2வது நம்பரால டிவைட் பண்ணி 5 கூட்டுங்க. அப்போ 4 2ஆல வகுத்தா 2 முறை, 2 பிளஸ் 5 7. இதுவும் அதேதான்பா. 217ல ஃபர்ஸ்ட் நம்பரை 2வது நம்பரால டிவைட் பண்ணி 7 கூட்டணுமா, 2 1ஆல வகுத்தா 2 தான், 2 பிளஸ் 7 9. சோ ஆப்ஷன் டி 9 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த மெத்தட்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன்